இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் எப்போ ஆனாலும் நிஃப்டியோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா 2 நாள் இல்லை 3 நாள் கன்சாலிடேஷன் டு நெகட்டிவ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு புல் பேக் கிடைக்குங்க. இது வந்து ரெகுலரா நிஃப்டியோட பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான டே. ஓப்பன் ஆன அடுத்த 2-3 கேண்டல்லையே 9:30லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 23,862 அப்புறம் 832 இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு திருப்பி இங்கே ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வந்தாச்சு. எது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன அதே லெவல் 23,700 அந்த ஏரியா வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 3% கேப் அப் ஆனால் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு லாஸ் அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வேண்டி 1 இல்லை 2 நாள் ஒரு நெகட்டிவ் டு ஒரு கன்சாலிடேஷன் மோடு அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டை வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட லாஸஸை வந்து கோப்பப் பண்ணுவாங்க. இதனால தான் இன்றைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அது போக நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூஸ் வந்து ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற ட்ரூஸ் வந்து உண்மையாலுமே நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருந்தது. அதனால ஒரு மார்க்கெட் பேனிக் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் கீழே வந்திருக்குங்க. இப்போ நாளைக்கு என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீ லெவல் பார்த்தீங்கன்னா 23,740. இந்த 23,740க்கு மேலே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்சைட் பார்த்தீங்கன்னா 23,850. அதை கிராஸ் பண்ணும்போது இந்த ஹை 23,900. இதை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா கட்டாயமாக 24,070 அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே டவுன் சைட் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23,568 அப்படிங்கிற வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்தலாங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 55,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்டை காலையிலேயே ஓப்பன் ஆனதே அந்த சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆகுறாங்க. அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அந்த சப்போர்ட் பிளாக் வரைக்கும் வந்திருக்காங்க. இதை நம்ம நேற்றே வந்து காமிச்சிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் பிளாக் வரைக்கும் வந்துட்டு ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஓப்பன் ஆகிறது ஒரு சப்போஸ் ஒரு சின்ன கேப் அப் 55,200 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாங்கன்னா 55,500 பிரேக் பண்ணும்போது 56,170 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த இன்னைக்கு க்ளோசிங்க்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 54,600 ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை கிராஸ் பண்ணும்போது 54,000 இது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து நாளைக்கு உண்டான ட்ரேட் லெவல்ஸ். தேங்க்யூ.